தைய கடையில் போய் அவர் லேசாக தைக்கிறான்ட்டு நம்ம போய் தைச்சிட்டா முடியுமா? அவர் நேராக நம்மகிட்ட வேடிக்கை பார்த்துட்டே பேசிட்டே தைப்பார். அந்த உணர்வின் இயக்கம் அவன் சீராக வளைச்சு நாம் போய் கூர்மையாக பார்த்தோம் அப்படி நெருங்கிட்டே போகும். ஆகவே இதை போல நாம் தியானத்தில் இதை போல நாம் பழக்கி கொண்டால் வாழ்க்கையில் எதிர்நிலை வந்தால் டக்குன்னு நம்மளுக்கு இதை மாற்றிவிடும். ஒரு கம்ப்யூட்டரில் என்ன செய்கின்றான், ஒரு நல்ல அதை ஒரு பொருளை இயக்குகின்றான். அதில் தப்பாகிவிட்டால் என்ன செய்யறான், தப்பு ஏன் ஆனதுன்னு உடனே இங்கே கரெக்ட் செய்வதற்கு அந்த உணர்வின் சரி செய்வதற்காக அது மாற்று அழுத்தத்தை இங்கே கொடுத்து விடுகின்றான். அப்போ மாற்று அழுத்தம் வந்த பின் தப்பென்ற உணர்வு இது மாற்றிவிட்டு மறுபடியும் சீராக்குகின்றன. தப்பென்ற உணர்வு வந்தால் உடனே அது காட்டின அழுத்தமான உணர்வு கொண்டு இதை அழித்து விட்டு நல்ல உணர்வு இங்கே பதிவு செய்கின்றன. இப்போ நம்ம எழுதினால் அழிக்கின்றோம். ஆனால் உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக் ஒரு பொருளின் ரூபமோடு போகும்போது அதன் அழுத்தத்தின் தன்மை கொண்டு இது சீராக்கவில்லை என்றால் உடனே அழுத்தத்தை மாற்றி இதன் உணர்வுக்கொப்ப கொண்டு வருகின்றன. ஏனென்றால் அதில் கெமிக்கல் கலந்த உணர்வுகளில் அது உணர்வின் தன்மை அழுத்தம் எதுவோ நம்ம எப்படி லைட்டு சிறுசாக பெருசாக எரியுதோ இதே போல் அந்த உணர்வு எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த ஒளியின் நிலைகள் உருவாக்கணும். அப்போ எழுத்தின் வடிவம் வருகின்றது. இதே போல் விஞ்ஞானிகள் இதை செய்கின்றனர். இதே போல தான் நாம் கண்கொண்டு பார்த்து ஒருத்தன் வேதனைப்படுகிறான் உணர்வை எடுத்தால் நல்ல உணர்வை நமக்கு எலக்ட்ரானிக்காக மாற்றி இதை அழித்து அதன் உணர்வை கொண்டு வருகின்றனர். ஆனால் இதை அழுத்த நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் செலுத்தி இந்த உணர்வின் அழுத்தத்தை ஆனால் அவன் செய்யும் வேதனை மாற்றி தெளிந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெளிவாகும். ஏனென்றால் நம் உயிரும் எலக்ட்ரிக், நாம் நகரும் உணர்வு எலக்ட்ரானிக். இன்று விஞ்ஞானி காட்டுகின்றான் அகண்ட அண்டத்தை. அன்று மெய்ஞானி தன் உணர்வின் நிலையை பாய்ச்சினான். தன் உடலும் உணர்வுகளை அறிந்தான். அந்த உணர்வுக்குப்ப எண்ணத்தை வலுத்தான். அது உணர்வு ஆக்கங்களின் கோள்களின் நிலையையும் அகண்ட அண்டத்தின் உணர்வை அறிந்தான் அகசியம். அவன் உணர்வின் தன்மை உடலை விளைவித்தது ஒன்று இன்று காற்று மண்டலத்திலும் கலந்து உண்டு. குருநாதர் அவரை கண்டார், அவர் பெற்றார், அதன் உணர்வை பதிவாக்கினார். இதை நினைவுக்குள் என்றார், அதன்படி நடவென்றார். அதன் உடனே தான் நான் அறிந்து பேசுகிறேன். கல்வியால் நான் கற்று உணரவில்லை, எழுத்தொழிவால் நான் பார்க்கவில்லை, உருகாற்று உணர்வை பதிவானேன், நினைவு கொண்டேன், அது அறிய முடிகின்றது. அதைத்தான் உங்களுக்குள் சொல்கிறேன். அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பதிவாக்கிவிட்டால் நினைவு கொண்டால் அருண் ஞானி பெற்ற உணர்வை நீங்களும் பெறலாம். உங்களுக்குள் அறியாத இருளை மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றது.